பாம்பேயில் வேளாங்கண்ணி மாதா திருவிழா பார்க்கலாமா? இங்கேயும் நம்ம ஊரை மாதிரியே கொடியெல்லாம் ஏற்றி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள வேளாங்கண்ணி மாதா கோவில் இருளாவில் இருக்குது. பாம்பேயில் ஜூஹு பக்கத்தில் இருளாவில் இருக்குது. நாங்கள் சண்டேஸ் ரெகுலராக இந்த சர்ச்சுக்கு தான் வருவோம். இங்கேயும் ரோடு ஃபுல்லாக கடைங்க, திருவிழா முட்டாயி, அப்புறம் இது வந்து ஊறுகாய் கடை போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த திருவிழாவுக்கு மட்டும்தான். அப்புறம் ரோட் சைட்ஸ்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் கடை, எஸ்பெஷலி கோவன் ஸ்வீட்ஸ். இங்கே வந்து கோவன்ஸோடைய கேத்தலிக் பாப்புலேஷனில் வந்து கோவன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய பாப்புலேஷன். அதனால் கோவன் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்ஸ் போட்டிருந்தவங்களுமே கோவன்ஸ் தான். இந்த இடத்துல இருந்த கடைகள் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கோம் இல்லையா, உப்பு கடலை, அப்புறமா வந்து நம்ம ஊர் ஸ்வீட்ஸ், முறுக்கு, அச்சு முறுக்கு, அதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் மலையாளிஸுமே இந்த கடையெல்லாம் கொஞ்சம் மலையாளிஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து மாதாவுடைய ஒரு கெபி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கெபியை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக நீட்டாக லைனில் வந்து போய் அந்த கெபிக்கில் வந்து மாதா தர்ஷனுக்காக போகிறாங்க. ஸோ இங்கே போயிட்டு கேண்டலு, மாலை அதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அதேமாரி நம்ம ஊரில் இந்த உருவங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா வீடோடைய அந்த ஒரு இதை வாங்கி கொடுக்குறது. இங்கே வந்து அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்து மோல்டு மாதிரி இருந்துச்சு, அது வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இங்கே மாஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி இங்கே தமிழ் மாஸ் கூட இருக்குது. மார்னிங் 8:30க்கு வந்து எவ்ரிடே இங்கே எவ்ரிடே இல்லை, அந்த திருவிழா அந்த நொவீனா உள்ள அந்த 10 டேஸும் இங்கே மாஸ் நடந்துச்சு. அது தவிர்த்து எல்லா சாட்டர்டேஸுமே மார்னிங் 8:30க்கு இங்கே தமிழ் மாஸ் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி எல்லா சர்ச்சஸ்லேயுமே ஓரளவுக்கு தமிழ் மாசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கேத்தலிக் சர்ச்சஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே தமிழ் பாப்புலேஷனும் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இங்கே தமிழ் மாஸுமே நடக்குது. இப்போ நாங்கள் போகும்போது இன்னொரு மாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை முடிக்கவும் நாங்கள் உள்ளே போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்பவே டிசிப்ளினாக இருந்தாங்க மக்கள். அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நம்ம ஊரை குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம ஊரில் இந்த மாதிரி திருவிழான்னா ஒருத்தரை இடிச்சுட்டு இன்னொருத்தங்க போகிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து ஒரு வே வந்து எக்ஸிட்டு, இன்னொன்று என்ட்ரின்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து மாஸ் டைமிங் அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. கோவிலுடைய ஏரியா வந்து சின்ன ஏரியா தான், ஆனால் அந்த கூட்டம் வந்து அந்த சின்ன இடத்துக்கு அந்த கூட்டம் வந்து ஜாஸ்தி கூட்டம். அதாவது வேளாங்கண்ணி பெரிய கோவில், அதுக்கேற்ற கூட்டம். இது வந்து இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. என்டையர் பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கெபி. இதை வந்து நாங்கள் லாஸ்ட் டே இதை நாங்கள் தர்ஷன் பண்ண போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.